பெற்றோர்களோட சந்தேகங்கள்ல பெருசா இருக்கிறது இப்போ என் குழந்தைய நான் எப்படி என்கேஜ் பண்றது. 6 மாச குழந்தையில இருந்தே ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய நான் எப்படி என்கேஜ் பண்ணணும், எந்த மாதிரி வேலைகளை காட்டணும், என்னென்னலாம் செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்க்கலாம். ஒரு 6 மாச குழந்தை வச்சிருக்கீங்க. சில நேரத்துல அப்பா அம்மா 2 பேரும் இருக்கலாம், இல்ல கூட தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருக்கலாம், இல்ல யாருமே இல்லாம ஒரே ஒருத்தர் இல்ல பேபி சிட்டர் மாதிரி சில ஆட்களை வச்சு நீங்க பாத்துக்கிறவங்களா இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம சில நேரத்துல பேபியை கொண்டு போய் ஏதாவது க்ரீச்லேயோ இல்லை ப்ளே ஸ்கூல் மாதிரி டே கேர் சென்டர்லேயோ அங்கெல்லாம் விடுறவங்களா இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட அறிவு எங்கிருந்து வளர ஆரம்பிக்குது, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பற்றி கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களை வச்சிருக்கிற நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அந்த குழந்தை சின்ன வயசில் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. கர்ப்ப காலத்துக்குள்ள அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே 3வது 4வது மாசத்துலேருந்து அந்த குழந்தைக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த குழந்தை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, தொடு உணர்வை புரிஞ்சுக்கிறாங்க. அதீத வளர்ச்சி 3 வயசு வரைக்கும் எக்கச்சக்கமான பிரெயின் செல் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது ஒன்னொன்னும் அந்த குழந்தைகளுக்குள்ள விஸ்வரூபமா வளர்றது இந்த 6 மாசத்துல இருந்தே அப்படின்னு சொல்லலாம், வெளியுலகத்துக்கு அப்போ இந்த 6 மாசத்துல அந்த குழந்தைங்க நகர ஆரம்பிப்பாங்க. 2 மாசத்துல இருந்தே குப்புற விழுந்து 3 மாசத்துல குப்புற விழுந்து நகரும் போது நாங்க மிக முக்கியமா என்ன சொல்லி தரோம்னா, அந்த குழந்தைகளை மூவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ வீட்டுக்குள்ள விசாலமா. சில அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய பெட்ல போட்டு 4 பக்கம் தலையணை வச்சு திரும்ப கூட வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரே சீலிங்கை பார்த்து படுக்க வச்சிருவாங்க. தயவு செய்து கீழே போடுங்க. நிறைய தரையிலேயே ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் டைல்ஸ் அவங்க ஃபீல் பண்ணட்டும். ஒரு கார்பெட் மேலே படுக்க வைங்க, ஒரு கோர பாய் மேலே படுக்க வைங்க, இல்லை ஒரு மெத்துன்னு ஒரு துணி மேலே பழம் சீலைன்னு சொல்லுவாங்க, பழைய சீலையை போட்டு அந்த மாதிரி ஏதாவது படுக்க வைக்கலாம். ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். அவங்க கையிலையும் கால்லையும் படுற மாதிரி நிறைய விஷயங்கள் தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜன்னலை திறந்து வச்சோ இல்லை பால்கனி கதவை திறந்து வச்சோ இல்லை மொட்டை மாடியிலையோ வெயில் இல்லாத நேரத்தில் வானத்தை பார்த்து அந்த ஸ்கையை, அந்த மூணு சன்னை, இந்த மாதிரி வெளிச்சங்களை நிறையா பார்க்கட்டும். செடி கொடி மரங்கள் ஆடுற விஷயத்தையெல்லாம் நிறையா பார்க்கட்டும். தொடர்றது அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கோ, கேரட்டு, வெள்ளரிக்காய், நீங்கள் வாங்கிட்டு வர இந்த முள் இருக்கிற மாதிரி குத்துற மாதிரி பொருட்கள் வேண்டாம். காய்கறி பழங்கள் ஆகட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான டெக்ஸ்சர்ஸ் என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் கையில் காலில் தொட்டு பார்க்குற மாதிரி. சில நேரத்தில் நான் விளையாட்டாக சொல்லுவேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, அந்த குழந்தையோட தலையிலேருந்து கால் வரைக்கும் மெதுவாக உருட்டி உருட்டி விளையாடுங்க. அந்த ஸ்கின் மூலமாக அவங்க தொட்டு பார்க்கட்டும். ஸோ இதெல்லாம் 1 மாதம் 2 மாசத்துல ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த தொட்டு உணர்ந்து பார்க்கணும். கண்ணுல நிறைய வேடிக்கை பார்க்கணும், காதுகளுக்கு நிறைய சத்தங்களை கேட்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் வயிற்றுக்குள்ள இருந்தே அந்த குழந்தைக்கு கேட்கறதுனால இன்னும் பரிச்சயமா இருப்பாங்க. வெளியில இந்த சத்தங்களோட இதெல்லாம் தான் அந்த குழந்தைகளோட அறிவு பாதை, நாளைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டோட நியூரல் கனெக்ஷன்ஸோட ஃபவுண்டேஷனா வருது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும். நான் டாய்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு பெரிய எதிரி. சொல்லப்போனால் எந்த டாய்ஸ் நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கினீங்கனாலும் அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அது பெரிய தீனியாக இருக்காது. சில நேரத்தில் அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு அது ஆசை, நான் விளையாடாததை ஏதோ புதுசாக இருக்கிற பொருட்களை என் குழந்தை விளையாடணும்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாய்ஸ் தான். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மஞ்சப்பையில் ஆரம்பித்து ஒரு கப்பில் இருந்து, டம்ளர்ல இருந்து, ஸ்பூன்ல இருந்து, நீங்கள் பார்க்குற குச்சி, கம்பு, இலை, தலை எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு டாய்ஸ். எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு புது பொருள் தான். உங்களுக்கு ஒரு புது பொருள் அப்படின்னு தெரியும், ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த பொருளை பார்த்து பரிச்சயமாயிருப்பீங்க. அந்த குழந்தைக்கு அது இப்போ தான் புதுசாக தெரியறதுனால நீங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும், நீங்கள் உபயோகிக்கிற எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்களுக்கு தொட்டு பார்க்குற இடத்துல இருந்தால் அதை தொட்டு பார்க்குறக்கு அலோவ் பண்ணுங்க. இல்லை வாசனை வர பொருட்களாக இருந்தால் வாசனைக்கு அலோவ் பண்ணுங்க. டேஸ்ட் பார்க்குற பொருளாக இருக்குது, வாயில் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற சில பொருட்கள், நான் சொன்ன மாதிரி கேரட்டு, வெள்ளரிக்காய், இன்னும் இந்த மாதிரி காய்கறிகளை வாயில் வச்சு பார்க்குறது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி வெளியில் கண்ணுக்கு எத்தனை வேலை கொடுக்க முடியுமோ, உங்களுக்கு ரோட்டில் போகிற காரோ இல்லை வண்டி வாகனங்களோ பெருசாக தெரியாது, அது எப்போ ரோட்டில் போயிட்டுருக்குன்னு நினைப்பீங்கன்னா அந்த குழந்தைக்கு கண்ணை விரித்து அப்படியே அதை பார்க்கும்போது
பிரெயினுக்குள்ள நியூரல் கனெக்ஷன்ஸ், அந்த குழந்தை கண்ணை விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பியூப்பா அந்த கருவெளி 2 மடங்கு விரிவடையுதுன்னு சொல்கிறோம். கண் எப்படி விரிவடையுதோ அது பிரெயினோட நியூரல் கனெக்ஷன்ஸை அடர்த்தி ஆக்குது. மைலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி அந்த விஷயமெல்லாம் நடக்குது. ஸோ நமக்கு வெளிப்புறமாக தெரிகிற விஷயங்கள் அந்த குழந்தையோட பிரெயினுக்குள்ள எக்கச்சக்கமான மாற்றங்களை கொண்டு வருது. எந்த குழந்தை இந்த மாதங்கள்லேயே தன்னோட கண்ணுக்கும் தன்னோட காதுக்கும் தன்னோட மூக்குக்கும் தன்னோட வாய்க்கும் புலன்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்களோ, அது ஆழப்படுதோ, நிதானமாக அந்த குழந்தை கற்றுக்கிறாங்களோ, அது இன்னும் பெருசாகும்போது ரொம்ப அலாதியான கற்றல் திறனுடையவங்களா மாறுவாங்க. அதனால பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களுக்கு அந்த குழந்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. நன்றி.